இன்றைக்கி எங்கள் வீட்டில் புடலங்காய் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு சன்னா பண்ண போகிறேன். சனாலாம் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து புடலங்காய் புலாவ் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு வெங்காயம் இல்லாமல் பண்ணுறோம். அதனால் விரத நாளில் கூட சாப்பிடலாம். இதுக்கு வேணுங்கிற சாமான் இல்லைன்னா பாசி பருப்பும் கடலை பருப்பும் ஒரு பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிடணும். அரிசி ஒரு கப்பு, ஒரு டம்ளர், ஒரு கப்பு உங்கள் மெஷர்மெண்ட்டு, அதை எடுத்து அதையும் ஊற வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. அரிசி, பாசிப்பருப்பும் கடலை பருப்பும் 50 கிராம்னா ஒரு பிடிச்சி, நான் ஒரு பிடிச்சி தான் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ், 10 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுருவோம் முன்னாடியே. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, தேங்காய், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், தக்காளி, நறுக்கிய புடலங்காய், அதை தாளித்து போடுறதுக்கு நெய் நீள வாட்டில் நறுக்கி வச்சுக்கோங்க. இது தாளித்து போடுறதுக்கு அது வதக்கிறதுக்கு நெய், இவ்வளோதான் வேணுங்கிற சாமான். அப்புறம் இந்த தேங்காயும் கொத்தமல்லியும் இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு புடலங்காய், அதுக்கு உங்கள் இஷ்டம் போல் நிறைய காய் சேர்க்கணும் பிடிக்கும்ன்றவா நிறையாவும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இது வேணுங்கிற பொருள். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ஊற வச்சது, அரிசி ஊற வச்சது, தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, அப்புறம் அரைச்சி வச்சுக்கிறதுக்கு தேங்காய், கொத்தமல்லி, அதை பேஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவு. அப்புறம் தக்காளி நறுக்கினது 2, அது எப்படி வேணால் நறுக்கிக்கலாம். அப்புறம் புடலங்காய் நறுக்கினது, நெய் தாளிச்சுக்கிறதுக்கு. இப்போ பண்ணலாமா? ஒரு குக்கர் எடுத்துட்டு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் சுடட்டும். அதில் இந்த இது ரொம்ப மைல்டாக தான் ஸ்பைசஸ்ஸு. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இதை வடிக்கட்டும். கொஞ்ச நாளையா குக்கர் சுடணும் இல்லையா? கொஞ்சம் ஏன்னா இது இல்லை, வெங்காயம்லாம் கிடையாது. வெடிக்கிறதுக்கு இந்த சோம்பு கொஞ்சம் வெடிக்கணும். பச்சை வாசனை. இது வெடிச்ச உடனே பச்சை மிளகாய் கருவேப்பிலை வேணும்னா இந்த நெய் வாசனையாக இருக்கும். இதுலேயே போட்டுருவோம். அது பொரிஞ்சது நல்லா இருக்கும். அப்புறம் அரைச்சி விட்டது, அரைச்சது அது கொஞ்சம் அதையும் கொஞ்சம் வதக்கணுமா? பச்சையாக தானே தேங்காய் அரைச்சி, தேங்காய், கொத்தமல்லி, அப்புறம் இதோட நறுக்கி வச்ச தக்காளி இன்னும் ஜஸ்ட்டு ஒரு வதக்கரைக்கு போகிறோம். ஏன்னா மறுபடியும் ப்ரெஷ் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் அது வெந்துடும். அப்புறம் இந்த நறுக்கின புடலங்காய், ஒரு கலக்கலக்கணும், கொஞ்சம் வதங்கணும். இதான் பச்சை வாசனையாக இருக்கும் இல்லையா? பச்சையாக போட்டுருக்கோம். கொஞ்சம் வதங்கட்டும். அரிசியுமே இல்லை, முதல்ல நெய் விடுறோம் இல்லையா? அப்போ அது 2 வதக்கிட்டு அப்புறம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நான் அது மாதிரி பண்ணல, வேணால் ஊற வச்சேன்.
இப்போ இதுக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்துக்கிறதுனால 2 கப்பு தண்ணி. முதல்ல வந்து இதே பண்ணுங்கிற வறுக்கணுங்கிற அரிசியை வறுத்துட்டு ஊற போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நெய் வாசனை அது நல்லா கலந்துருக்கும். இது கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் காமிக்கிறேன். ஓகே ஓகே. கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்கட்டும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ விட்டுட்டியா? இதில் இருக்கிற தண்ணி இல்லை எவ்வளவு? 1 கப் அரிசிக்கு 2 கப் அந்த அதுக்குண்டான தண்ணி விட்டா இப்போ விட்டு தண்ணி கொதிக்கட்டும். ஓகே ஓகே. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டு இந்த ஊற வச்ச பருப்பையும் போட்டு மூடி ப்ரெஷர் குக் பண்ணி 2 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு கொத்தமல்லி போட்டு அலங்காரிக்க வந்துடும். ரொம்ப ஈஸி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பருப்பு அரிசியெல்லாம் சேர்றது இல்லையா, இந்த கொத்தமல்லி தேங்காய் அரைச்சி வாசனை ஸ்லைட்டாக அந்த மசாலா அது வந்துருக்கு. அது கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிக்கணும். அதுலேயும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் வச்சுருக்க. வெங்காயம் வந்துட்டானா நல்லா கொதிக்குது. நீ வந்து பாரு, நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிக்குது. எண்ணெயை விட்ட அந்த கொஞ்சோட தேங்காய் அரைச்சது வேஸ்ட் ஆகணும். இப்போ கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கணும் இல்லையா? இப்போ நான் சேர்க்கணும். பத்து நிமிஷம் ஊற வச்ச அரிசி. அப்புறம் இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு. துவரம்பருப்பு இல்லை. ஓகே. துவரம்பருப்புனா சாம்பார் வாசனை வந்துடும். கடலைப்பருப்பு இதெல்லாம் நியூட்ரிஷியஸ். குழந்தைக்கு பண்ணி கொடுப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி சாப்பிடலாம். என்ன பண்ணு இதை மூடணும். ஓ, இதை மூடணும். அவ்வளோதான். மூடி வச்சு ப்ரெஷர் குக் பண்ணணும். இது மேலே போட வேண்டாமா? வந்தோடனே வெயிட் போட்டு 2 நிமிஷம் 2 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 3 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ வச்சுட்டு அணைச்சிடுங்க. அப்புறம் தலைனா தான் இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விடுங்க. அவ்வளோதான். அப்புறம் வேணால் எடுத்ததுக்கப்புறம் நம்ம